வெற்றி விடியலை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்குள் இருக்கின்ற நல்லதை நம்பிக்கை தரும் விஷயத்தை நன்மையாக்க இந்த தாய் நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை மட்டும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிதானத்தோடும் சிந்தனையோடும் உனக்கான முடிவை பெற்றுக்கொள்வதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். நமக்கெல்லாம் நல்ல நேரம் வராதா என்று ஒரு பெண் ஒருவரின் முடிவுக்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உனக்கான வெற்றி பயணத்தை தொடங்க வைப்பதற்குத்தான் இப்பொழுது இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். மனதில் எவ்வளவு வழிகள் இருந்தாலும் சரி, அத்தனை வழிகளையும் இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். இதோ வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது சில தடங்கல்களை நினைத்து எல்லாம் உன் மனம் கலங்கி கொண்டிருக்காதே. உன் மனம் கலக்கத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் இந்த வாராகி நான் உன்னுள்ளே வந்து இருக்கின்றேன். இருப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான நல்லதையும் நன்மை பயக்கும் தருணத்தையும் நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உனக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை தாண்டி இந்த முடிவை நீ எனக்கு தந்தால்தான் என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீ ஒரு பெண்ணின் முடிவுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கும் என் தங்கமே, உன் மனதின் வழிகளை நான் புரிந்து கொண்டுதான் இப்பொழுது உனக்கான விஷயத்தை உன்னை தேடித்தர வந்திருக்கின்றேன். நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் உன் மனதில் எந்த கவலையும் கஷ்டத்தையும் நீ வைத்து கொள்ளாதே. வருகின்ற செயல்கள் உனதாக இருக்க போகும்போது நான் தருகின்ற முடிவும் உனதாகத்தான் இருக்க போகிறது. எதை நினைத்து எப்படியாயினும் உன் மனதில் நீ குழப்பமடைந்து கொண்டு இருக்காதே. நீ நினைக்கின்ற காரியத்தில் உன்னோடு உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் அந்த பெண்ணும் இணைந்து கொண்டு இப்போது நல்லதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றாள். நீ இப்பொழுது எடுத்து வைக்கும் அடியில் என்னாகுமோ ஏதாகுமோ என்று எண்ணி விடாதே. உனக்கான முடிவை தருவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாள். இந்த வாராகியாக இருக்கும்போது உனக்கு ஏற்ற நல்ல முடிவை தான் தருவாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைக்கின்ற காரியத்தை, நீ நினைக்கின்ற விஷயத்தை உனக்கு நான் நன்மை பயக்கும் தருணமாக தர காத்திருக்கும் போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய்? கவலைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு நீ நடக்கப் போகும் தருணத்தை நான் உனதாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் என்பதை உறுதியேற்றுக்கொள் என் பிள்ளையே. வருகின்ற செயல்கள் இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்று செய்வதற்கு முன்னதாகவே நீயாகவே ஒரு கணக்கை போட்டு வைத்து கொள்ளாதே. எப்படியாயினும் சரி, எனக்கான வெற்றி பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு என் தாய் வராகி இருக்கும் போது வருகின்ற முடிவையும் நல்லதாகத்தான் தருவாள் என்று நம்பிக்கை கொள். தடைகளை பற்றி எல்லாம் கண் கலங்காதே. தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு உனக்கான முடிவை அவரிடத்திலிருந்து பெற்று தருவது இந்த தாயாக இருக்கும் போது உனக்கு நல்ல முடிவைத்தான் இந்த தாயானவள் தரப்போகிறாள். வெற்றி உனதாகத்தான் இங்கு மாறப்போகிறது. பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும், அதில் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல் இன்பமும் மகிழ்ச்சியும் நம் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். இதுவும் யார் தடுத்தாலும் நிற்கப் போவதில்லை. ஏற்ற இரக்கத்தை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ யதார்த்தமாக உணர்ந்து விட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பெரும் மாற்றத்தை அடைவது உறுதியாகிவிட்டது. என் தங்க பிள்ளையே, உன்னுள் இருக்கும் உனக்கான ஒரு திடத்தை உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இந்த சோதனையின் கட்டத்தை நான் அனுமதித்திருக்கின்றேன். நீயோ அதற்கு மாறாக, ஐயோ நம்ம ராகி தாய் நமக்கு இவ்வளவு பெரிய கவலையை தந்துவிட்டாலே, தூக்கி சுமக்க முடியாத பாரத்தை என் தலையில் தூக்கி சுமத்தி விட்டாளே என்று நீ மனம் தளர்ந்து விடாதே. என் தங்கமே, நீ நினைத்தபடியே தருவதற்குத்தானே இந்த தாயானவள் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை மட்டும் இனி பொறுத்திருந்து பார். நல்ல விஷயங்கள் எல்லாம் தானாக நடக்கப் போகும் தருணத்தை நீ எட்டி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் மனமகிழுமான நல்ல காரியங்கள் எல்லாம் உன்னை சுற்றி வரத்தான் போகிறது. எந்த சுப காரியம் உன்னை சுற்றி நடக்கவில்லை என்று அது தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, அந்த தடைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கான வாழ்க்கையில்
நீ வெற்றி பாதைக்கு செல்வது அங்கு உறுதியாகிவிட்டது. சோகத்தோடு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் வேதனையை தாண்டி உனக்கு நம்பிக்கையூட்டும் வகையில்தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணியாக இந்த வராகி தாய் நான் வந்திருக்கின்றேன். மனதில் பட்டதை, உன் மனதில் உள்ளதை உள்ளபடி செய்வதற்கும் உள்ளபடி சொல்வதற்கும் இந்த தாய் நான் இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்க பிள்ளையே யாருமே இல்லை என்று அழுது கொண்டிருக்கின்றாய். யாருமே இல்லை என்பதை தாண்டி எல்லோரும் என் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தாய் வராகி என் கூடத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாள். அவள் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக தெளிவாக இரு. வெற்றிக்கான இந்த பயணமானது சில சூழ்ச்சி வலைகளாலும் பின்னிக்கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை வீழ்த்துவதற்கும் உன் வெற்றியை தடுப்பதற்கும் பலரும் பலவிதமாக அங்கு ஏதோ செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சூழ்ச்சி வலையும் அந்த முயற்சியும் நீ அங்கு உறுதிப்படுத்த நான் உனக்குள் இருப்பதை, நான் உனக்குள் இருந்து கொண்டு உன் முயற்சியினை வெற்றிப்படுத்துவதை நீ தெரியதான் போகிறாய். என் பிள்ளையே, மனதில் இருக்கின்ற கவலையை நினைத்து எல்லாம் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. நீ நகர்ந்து கொண்டே இரு நம்பிக்கையோடு. உனக்கான வாழ்க்கையை நல்விதமாக அமைத்து கொடுப்பது யாரென்று நினைத்து கொண்டாய்? என்னை சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை கடந்து விடாதே என்று தானே சொல்கிறேன். உனக்கான நம்பிக்கையூட்டும் வகையில் உன் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்குத்தான் உன் வராகி தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ நினைத்ததோ நடப்பதோ அங்கே வேறு வேறாக இருந்து கொண்டிருக்கின்றதே என்று பல்வேறு சந்தேகங்கள் உனக்குள் எழுந்து கொண்டு இருக்கலாம். அந்த சந்தேகங்களை எல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கு மிக பெரும் வெற்றி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சோகத்தோடு இருந்த விஷயத்தை நான் உனக்கு மகிழ்ச்சிகரமாகவும் நிலையான சந்தோஷமாகவும் மாற்றி தருவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்திருக்கும் பொழுது உன் மனதின் காயங்களை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காதே. காயங்கள் என்பதும் கஷ்டங்கள் என்பதும் இங்கு எல்லோருக்கும் பொதுவானதாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தையும் காயத்தையும் தாண்டி என் பிள்ளைகள் வருகின்ற நிலையை எப்படி சமாளித்து அதில் வெற்றியை பெறப் போகிறார்கள் என்பதை உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் பார்த்து அங்கு ஆச்சரியப்படத்தான் போகிறார்கள். உன்னால் முடியும் என்ற பொறுப்பை உனக்கு தருவதால் தான் உன் மனதைரியத்தை நீயே புரிந்து கொள்கிறாய். என் தங்கமே, உன் மனதிற்குள் இருப்பதை பார்த்து நீ பயப்படாதே. எத்தனை சோகங்கள் என்று நீ மலைப்பாக நினைத்து கொண்டால் அது மலைப்பாகத்தான் தெரியும். அதையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பது இந்த வாராகி என்றே நினைத்துக்கொள். உன் மனதில் இருக்கின்ற முடிவினை தெளிவாக நீ என்னிடம் சொல்லிவிட்ட பிறகு பதில் முடிவினை நான் நல்லதாக தரமாட்டேனா? என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளையும் வருத்தங்களையும் நான் இப்பொழுது கையில் ஏந்திவிட்டேன். உன்னை வெற்றியடைய செய்வதற்காகவே இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன். இனி நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ எடுக்கின்ற முடிவினை தெளிவாகவே தைரியமாகவே தீர்க்கமாகவே எடுத்துக்கொள். நடக்க இருக்கும் நல்லதும் உனக்கு நம்பிக்கை தரும் விஷயமாகத்தான் நடக்கப் போகிறது. வெற்றி வாங்கி சூடப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட போதிலும் உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்ட போதிலும் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உன் வெற்றியை நான் தீர்மானிக்கப் போகிறேன் என்பதை மட்டுமே நீ நினைவில் நிறுத்திக்கொள். ஒவ்வொரு சுற்றுகளின் விளைவுகளிலும் அடுத்தபடி எப்படி ஏறப்போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அந்த படியை நான் உனக்கான விஷயத்தில் தெளிவாக வந்து இருக்கும்போது நிச்சயமாக உன் வெற்றியும் அங்கு உறுதியாகத்தான் படப்போகிறது. நீ நம்பிக்கைக்குள். உனக்கான நல்லதை இந்த தாயை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது என்று உன் வெற்றியின் முடிவை தருவதற்கு இந்த தாயை வந்து கொண்டு இருக்கும்போது அந்த முடிவு நல்லதாகவும் நம்பிக்கை தரும் முடிவாகவும் தான் இருக்கப் போகிறது. வருகின்ற பிரச்சனைகளை எண்ணி நீ என் கண்கலங்கி கொண்டிருக்கின்றாய்.
நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கு நானே இந்த தாயானவள் நல்லதாக தர காத்திருக்கும் போது வருகின்ற பிரச்சனை என்று நீ நினைக்காதே. வருவது நல்லதாக நன்மை தரக்கூடிய சில விஷயத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நிச்சயம் உன் வெற்றி உனதாகத்தான் இங்கு மாறப்போகிறது. நீ நினைத்தது தான் பலிக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.